நேற்று முன்தினம் போன ஆண்டு கட்சி தொடங்கியவரெல்லாம் முதலமைச்சர் என்று சொல்லி இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து திட்டங்களிலும் நம்முடைய அரசு, தமிழக அரசு, மாநில அரசு, நகராட்சி துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. கிராமங்களில் அனைத்து பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. இப்போ நாம் உங்களுக்கு சொல்வதற்காக இது பெண்களுக்காக ஏற்பட்ட ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது, அந்த ஒரு 1000 ரூபாய் குடும்பந்தோறும் பெண்களுக்கு தருவோம் என்று சொன்னால் அதில் 1,14,00,000 பெண்களுக்கு தந்தார்கள். அப்போது தரப்பட்ட போது மீண்டும் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியிலும் மனுக்கள் வாங்கப்பட்டது. கேம்ப் நடத்தி கேம்ப் மூலமாக மனுக்கள் வாங்கப்பட்டது. மொத்தம் தந்த மனுக்கள் 96,000 மனுக்கள் தந்தார்கள். அதில் 49,000 பேருக்கு நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த 1000 ரூபாய் நிதியை பெண்களுக்கு புதிதாக திருச்சி மாவட்டத்தில் மட்டும் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 5,500 பேர் 9 சட்டமன்ற தொகுதியில் அப்படி தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் 1,33,00,000 மகளிர் குடும்பங்களுக்கு தினந்தோறும் 1000 ரூபாய் பணம், 42 லட்சம் குடும்ப அட்டைக்கு முதியோர் உதவி இருக்கிறது. பெண்கள் படிப்பதற்கு 1000 ரூபாய், கிட்டத்தட்ட 5,80,000 பேர். ஆண்கள் பையன்கள் படிப்பதற்காக 5 லட்சம் பேர், அது அந்த 10 லட்சம் பேர். முதியோர் உதவி தொகை, அந்த படிப்பதற்கு பணம், இந்த பணம் எல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட 1,90,00,000 மக்களுக்கு அரசாங்கத்திலிருந்து மாதந்தோறும் பணம் வந்திருக்கிறது. இப்போ கூட எங்களுக்கு தான் வரலன்னு சொன்னாங்க. எங்கள் தொகுதியில் சரி எல்லா இடங்களிலும் இப்போ ஆட்கள் மறுபடியும் அப்ளை பண்ணால் அதையும் தரணும்னு சொல்லியிருக்காரு. தரதோடு மட்டுமல்ல 1000 ரூபாயை கூடுதலாக்கி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோட வேலைக்கு செல்கிற மகளிர்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வதற்காக வெளியில் பயணம் என்ற பேருந்து விட்டு 18 கோடி பேருக்கு மேலாக சிப்புகளுக்கு பணம், கிட்டத்தட்ட 14,000 கோடி அளவில் பணம் அதற்காகவும் மிச்சப்பட்ட மகளிருக்காக பணம் மிச்சப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் முழுக்க ஆட்சி என்பது இது நகராட்சி துறையின் வளர்ச்சியும், ஊராட்சி துறையினுடைய வளர்ச்சியும், நெடுஞ்சாலைத்துறையுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, மகளிருக்கான ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி, தளபதியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கூட்டம் நடத்துறதுக்கு என்ன காரணம்னா, போன தடவை இந்த பகுதியில் 3 பகுதி கூட்டம் போட்டுட்டு போன தடவை வாங்கின வாக்கோட ஒரு 100 வாக்குகள் கூடுதலாக 200 வாக்குகள் கூடுதலாக வேண்டும் என்பதற்காக தான் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் மக்கள் நம்முடைய சாதனையை மக்கள் எடுத்து சொல்லுங்கள், அந்த சாதனையை வைத்து வாக்குகளை கூடுதலாக பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. இப்போது கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சி ஒரு பக்கம் வருகிறார்கள், ஒரு பக்கம் காங்கிரஸ் 100 வருடத்துக்கு முன்னாலான கட்சி, நம்முடைய ஆட்சி என்பது 80 வருடத்துக்கு முன்னாலான ஒரு திராவிட முன்னேற்ற. நேற்று முன்தினம் போன ஆண்டு கட்சி தொடங்கியவரெல்லாம் முதலமைச்சர் என்று சொல்லி இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே யார் வந்தால் நல்லாட்சி நடைபெறும், யார் வந்தால் இந்த பகுதி வளரும், எந்த வேட்பாளர் வந்தால் இந்த பகுதி வளரும் என்பதை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். நகரத்துறை சிவா இருக்கிறார். இவைக்கெல்லாம் தோல்வி எடுக்கும்போது வெறும் 2000 வாக்குகள் தான் தோல்வி, வெறும் 2000 வாக்குகள் தான். அந்த மாதிரி நம்முடைய வாக்குகளை கூட அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் எம்பியில் 49,000 வாக்குகள் இந்த பகுதியில் கூடுதலாக வந்திருக்கிறது. அதை விட கூடுதலாக 53,000 வாக்குகள், 49 லட்சம். எனவே 53,000 வாக்குகள் கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் இந்த என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி என்ற வகையில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. தாய்மார்கள் ஆட்சியினுடைய சாதனைகளை, இந்த ஆட்சியில் நடைபெற்ற பணிகளை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, அருகில் இருக்கிற குடும்பத்தோடு, அது நம்முடைய உற்றார் உறவினர்கள் அருகில் இருக்கிறவர்களாம் இது திராவிட முன்னேற்ற தலைமை அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மெத்த பணியோடு கேட்டு வருகின்ற அனைவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.